إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட செயல்களை விட்டு கெட்ட எண்ணங்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நாம் எல்லோரும் அறிந்த மிக பிரபலமான ஹதீஸ். தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இல்மை, மார்க்க அறிவை தேடுவது, கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. முதலாவது, இந்த ஹதீஸிலே ஒரு ஃபர்தான கடமையாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது என்ன? தொலபுல் இல்ம், கல்வியை, மார்க்க அறிவை தேடுவது. அல் இல்ம் என்றால் என்ன? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸிலே அல் இல்ம், தொலபுல் இல்ம், கல்வியை தேடுதல் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவதின் நோக்கம் என்ன என்பதை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார்கள், அல் முராது பில் இல்மி ஹுனா இல்முஷ் ஷரீஆ. இந்த இடத்தில் அல் இல்மு என்று சொல்லுவதை கொண்டு ரசூலுல்லாஹ் நாடுவது இல்முஷ் ஷரீஆ, ஷரீஅத்தை பற்றிய அறிவு, மார்க்கத்தை பற்றிய கல்வி. இதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். வஹுவல் இல்மு பி அஹ்காமில் இஸ்லாம். அந்த இல்மு என்பதுதான் இஸ்லாமிய சட்டதிட்டங்களை பற்றிய அறிவு. ஒரு முஸ்லீம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் தனக்கு என்னென்ன சட்டங்களை, என்னென்ன கட்டளைகளை விதித்திருக்கிறது, தான் அறிய வேண்டியது என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லதி லா கினா லில் முகல்லஃபி அன்ஹா ஃபி இபாதாத்திஹி வ முஆமலாத்திஹி. அதாவது ஒருவர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளையும், தன்னுடைய கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, முஆமலாத், இப்படிப்பட்ட விஷயங்களிலும் கட்டாயம் இதை அறியாமல் வாழ முடியாது என்கிற அளவிற்கு எந்த கல்வி தேவையோ அந்த இஸ்லாமிய கல்வியை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலபுல் இல்ம், இல்மை தேடுவது ஃபரீதா, கட்டாய கடமை. எப்படி? யாருக்கு? அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும். அப்படி என்றால் இதில் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை. ஆண்களும் சரி பெண்களும் சரி கட்டாயம்
ஷரீஅத்துடைய இல்மை கற்றுக்கொள்வது கடமை. ஆனால் அதை எப்படி கற்றுக்கொள்வது? அதை தேடுவதை கொண்டுதான் கற்றுக்கொள்ள முடியும். இல்ம் என்பது அல்லாஹ் தஆலா யார் அதை தேடுகிறாரோ அவருக்கு தன்னுடைய அருளால், தன்னுடைய கருணையால், அவன் புரியக்கூடிய பெரிய கிருபையால் அந்த இல்மை அல்லாஹ் கொடுக்கிறான். நபி தோழர்கள் இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள்? அப்படி என்றால் அல்லாஹ் நபியை நமக்கு அனுப்பி இருக்கிறான், இந்த நபியிடமிருந்து இல்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த நபியிடம் வந்து தேடிக்கொள்ள வேண்டும். நாம் என்ன வேலைகள் இருந்தாலும், என்ன வியாபாரங்கள் செய்தாலும், நாம் எங்கே போனாலும் வந்தாலும் இந்த இல்மை தேடுவதிலிருந்து நாம் விலகி இருந்து விடக்கூடாது. தேடுவது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது நமக்கு கட்டாயம் என்று நபித்தோழர்கள் விளங்கியிருந்தார்கள். ஆகவேதான் அந்த நபித்தோழர்கள் தேடுவதில் எப்போதுமே அவர்கள் தொய்வு அடையவே இல்லை. அவர்கள் அந்த இல்மை அலட்சியப்படுத்தவே இல்லை. எவ்வளவு தூரம் தேடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துவதில் கவனமாகவே இருந்திருக்கிறார்கள் நபித்தோழர்கள். அவர்களுக்கு இந்த இல்முடைய மகத்துவம் தெரிந்தது. ஏன் அவர்கள் தேடினார்கள்? ஏனென்றால் இதனுடைய அருமை, இதனுடைய மகத்துவம், தீனுடைய மகத்துவம், அது தங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடைய பெரிய நிஅமா, பெரிய அருள், இது அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள்? அவர்கள் ஒரு காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தார்கள். இந்த இல்ம் இல்லாத, இஸ்லாம் இல்லாத, ஈமான் என்றால் என்னவென்றே தெரியாத, வேதம் என்றால் என்னவென்று தெரியாத, நபி என்றால் என்னவென்று தெரியாத, சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, எதை பற்றியும் தெரியாத, அல்லாஹ் யார் என்பது கூட தெரியாத அளவுக்கு அந்த நபித்தோழர் ஒரு காலத்தில் ஜாகிலியத்தில் இருந்தார்கள். ஜாகிலியத்தில் இருந்தவர்களுக்கு நபியின் வருகை, அந்த நபியை பற்றி அறிய வந்து, அந்த நபி ஒரு சத்தியத்தை சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த நபிக்கு அல்லாஹ் வேதத்தை இறக்கி குர்ஆனை அவர் ஓதி காட்டுகிறார். அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்க கேட்க இந்த இல்மு தான், இந்த சத்தியம் தான் நமக்கு இந்த உலகத்திற்கு மறுமைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது என்பது அந்த நபித்தோழருடைய உறுதியான வைராக்கியமான கொள்கை பிடிப்பாக இருந்தது. ஆகவே அவர்கள் முதலில் இருளில் இருந்தவர்களுக்கு இந்த இல்மு கிடைச்சோட இந்த வெளிச்சத்துடைய மகத்துவம், அருமை தெரிந்தது. ஆகவே இதுதான் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தேவை என்று அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கும் இபாதத்துகளுக்கும், தங்களுடைய வாழ்க்கை விவகாரங்கள், முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், தங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தங்களுடைய வியாபார வாழ்க்கை, தங்களுடைய நட்பு வட்டம், எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த இல்மை கொண்டுதான் நாங்கள் சரியாக வாழ முடியும் என்று அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஆக இந்த இல்முடைய மகத்துவத்தை கொண்டு, இதனுடைய அருமையை கொண்டு அல்லாஹ்விடம் தாங்கள் நெருங்குவதற்கு இதைவிட சிறந்த வழி வேறு எதுவும் இருக்க முடியாது என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். ஆகவேதான் இந்த இல்மை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு நபியிடம் வந்தார்கள், நபியுடைய மஸ்ஜிதுக்கு வந்தார்கள், மஸ்ஜிது நபவிக்கு வந்தார்கள். பள்ளிவாசல் கட்டப்படாத காலம் ஒரு காலம் இருந்தது. அவர்கள் கடுமையான சோதனைக்கு, அந்த சோதனையில் எதிரிகளுடைய கொடுமைகளுக்கு ஆளான ஒரு நேரம் இருந்தது, மக்கா வாழ்க்கை. அந்த மக்கா வாழ்க்கையில் கூட இல்மை தேடுவதற்காக அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டிலே உட்கார்ந்து அந்த நபியிடம் படித்தார்கள். கவனித்து பாருங்கள், மக்காவிலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் காபத்துல்லா இருக்கிறது. ஆனால் அங்கே வெளிப்படையாக உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்விடம் இல்மு தேட அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் முஸ்லீம் ஆனது தெரிந்திருந்தாலே அந்த குறைஷி காபிர்கள் அந்த தோழர்களை அவ்வளவுதான், அவர்களை வேதனைக்கும் சோதனைக்கும் உடைய வாழ்க்கை உண்டில்லை என்று ஆக்கி விடுவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த நபியை ஈமான் கொண்ட பிறகு இந்த நபியிடம் இல்மை தேட வேண்டும் என்பதற்காக மக்காவில் அவர்கள் மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய ஹரமுடைய காபா இருந்த நேரத்தில் கூட அங்கே வந்து உட்கார முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது, மக்காவுக்கு வெளியே வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பாங்கான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அர்க்கமுடைய வீட்டில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்விடம் இல்மை தேடினார்கள். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, அந்த மக்கள் அவ்வளவு இல்மை தேடியதால் தான், குறைந்தபட்ச கிடைத்த கல்வியால் தான் அவருடைய ஈமான் எவ்வளவு வலுவாக இருந்தது என்றால், அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த நபியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள்,
உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய சொத்து சுகங்கள், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு கிளம்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி கட்டளையிட்டவுடன், அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கியவுடன் அவர் அதற்கு கட்டுப்பட்டு அத்தனையும் துறக்கிற அளவிற்கு, தியாகம் செய்கிற அளவுக்கு அவர்கள் கிளம்பி போனார்கள் மதீனாவுக்கு என்றால், அந்த இல்மு எவ்வளவு ஆழமாக அவருடைய உள்ளத்தில் இறங்கி இருக்கும். இன்று அதே ஒரு கட்டாயம் நமக்கு இருந்தால் கூட நாம் அந்த இல்முக்காக ஹிஜ்ரத் செய்கிற அளவுக்கு நிலையில் இருப்போமா? நினைத்து பாருங்கள். நாம் என்னானாலும் என் ஊரு, என்னானாலும் நான் இங்கேதான் வாழ்வேன் என்றுதான் நம்முடைய பலவீனமான ஈமான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போன நமக்கு இல்மே இல்லை, நாம் தேடவும் இல்லை. நம்முடைய பலவீனமான வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறது. இல்மை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஆனால் மஸ்ஜிதுகள் நிறைய இருக்கிறது. அன்று மஸ்ஜிது இல்லாத அர்க்கமுடைய வீட்டில் உட்கார்ந்து படித்தவர்கள் அந்த நபித்தோழர்கள். மஸ்ஜிது கட்டப்பட்ட பிறகு மதீனாவிற்கு அதற்காக வந்தவர்கள், அதே மஸ்ஜிதிலே தங்கிக் கொண்டு படித்தவர்கள் நபித்தோழர்கள். அவருடைய நிலைமை என்ன? அந்த நபித்தோழருடைய நிலை யார் அறிவார்? அந்த முஹாஜிர்கள். அவர்களுக்கு இருந்தது ஒற்றை ஆடை. மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிர்களுக்கு இருந்த ஒரே ஆடை, அதுவும் அரைகுறை ஆடை. 70 நபித்தோழர்களுக்கு மேல் முஹாஜிர்கள் மஸ்ஜித் நபியுடைய திண்ணையிலே கிடந்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா, அந்த திண்ணை தோழர்கள், அந்த இல்மை தேடுவதிலே அதிகமான காலத்தை அவர்கள் அந்த திண்ணையிலே இருந்து கழித்தார்கள் ரசூலுல்லாஹ்விடம் படிப்பதற்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை அவர்கள் எவ்வளவு பிடித்திருந்தால் அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கும். தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தது. அதை பற்றி பிடிப்பதில் அவர்களுக்கு இருந்த உறுதிப்பாடை கவனிங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. அவர்களில் இருக்கிற பெண்கள் ரசூலுல்லாஹ்விடம், அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடம் நாங்கள் இல்மை தேடுவதற்கு வந்தால், மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு கேட்டு தெரிந்து கொள்ள நாங்கள் வந்தால், ஆண்கள் உங்களிடம் இருக்கிறதால் மிகைத்து விடுகிறார்கள், உங்களை நாங்கள் நெருங்க முடிவதில்லை. யார் சொல்வது? பெண்கள், சஹாபியாக்கள். ஆகவே எங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள். சஹாபியாக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்றால் எப்போது பார்த்தால் உங்களோட ஆண்களே தான் இருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நபி தோழர்கள் ஆண்களா இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் பெண்கள் நெருங்க முடியாத அளவிற்கு எப்போது பார்த்தாலும் ரசூலுல்லாவை சுற்றி சுற்றி வருவதால் பெண்கள் வந்து ரசூலுல்லாவோட ஒரு விஷயத்தை கேட்க முடியாமல் அவர்கள் தத்தளிக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு பக்கம் நபி தோழர்கள் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார் ரசூலுல்லாஹ்விடம் மார்க்கத்தை படிக்க தேடிக்கொள்ள ஆர்வம் கொண்டதனால் சுற்றி சூழ்ந்திருந்திருப்பார்கள். இன்னொரு பக்கம் இவர்கள் சூழ்ந்து இருப்பதால் இவர்களை நெருங்க முடியாமல் அந்த நபி தோழியர்கள் எவ்வளவு தத்தளிக்கிறார்கள். இந்த ரெண்டு சாராருடைய சிறப்பையும் இந்த செய்தியிலே பார்க்கலாம். இதுதான் இல்மை தேடுவதில் அந்த சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் காட்டியிருந்த ஆர்வம், கேட்டு தெரிந்து கொள்வது, அதற்காக வீட்டிற்கு வருவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹ்விடம் ஆண்கள் இல்லாத நேரம் என்றால் எந்த நேரமாக இருக்கும்? பெண்கள் நினைத்தார்கள், எப்போது பார்த்தாலும் இந்த ஆண்கள் நம்மை நெருங்க விட மாட்டேங்கிறார்கள், இப்படி செய்யலாம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போவார்கள் இல்லையா, அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு போவோம். பாருங்கள், சஹாபியாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு போய் அங்கே தங்களுடைய தாங்கள் கேட்க வேண்டிய அந்தரங்க தாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய சட்டங்கள் அதை கேட்டார்கள். அன்சாரி பெண்கள், யார் ரசூலுல்லாஹ், ஒரு பெண்ணுக்கு இரவிலே ஸ்கலிதமாகிவிட்டால் குளிப்பு எப்படி கடமையாகுமா? தூக்கத்திலே ஆகிவிட்டால் இதனுடைய சட்டம் என்ன? பெண்கள் கேட்டார்கள். மாதவடாயிலிருந்து தூய்மை அடையக்கூடிய பெண் எப்படி சுத்தம் செய்து கொள்வது? பெண்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வந்து கேட்டார்கள். ஒரு தடவை இப்படி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு பெண் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மாதவிடாய் சுத்தமான பிறகு நான் எப்படி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும்? நின்ற பிறகு எப்படி சுத்தம் செய்ய வேண்டும்? அப்போது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கஸ்தூரி நனைக்கப்பட்ட பஞ்சை கொண்டு நீ துடைத்துக் கொள் என்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணிற்கு புரியவில்லை. யார் ரசூலுல்லாஹ், எப்படி எப்படி கைஃப கைஃப என்று கேட்கிறார். கேட்கும் போது ரசூலுல்லாஹ், ஒரு ஆணாக இருக்கிற ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய கூச்சத்தின் காரணமாக இது எப்படி சொல்வது என்பதனால் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், சுப்ஹானல்லாஹ். எப்படி விளக்குவது இதை ஒரு பெண்ணுக்கு? இதை கேட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுப்ஹானல்லாஹ்வை கேட்ட உடனேயே
உடனே தன்னுடைய திரைக்குள்ளே அந்த பெண்ணை இழுத்து அப்புறம் அந்த பெண்ணுக்கு விளக்கினார்கள். எப்படி என்றால், இப்படி நீ சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்தி சொல்லி அனுப்பி வைத்தார்கள். ஆக அந்த பெண்களிடம் எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கிறது பாருங்கள். இன்று எந்த அளவுக்கு நாம் கல்வியை, மார்க்க அறிவை தேடுவதில் ஆர்வம் காட்டுகிறோம். நம்முடைய தேடல் எப்படி இருக்கிறது? நாம் கல்வியின் மகத்துவத்தை அறிந்தோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு இருக்கிற சிறப்பை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு அந்த ஆர்வம் வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இன்னும் உங்களில் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். எங்கே? இந்த உலகத்திலும் அல்லாஹ் உயர்த்துவான், மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். சகோதர சகோதரிகளே, நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் உயர வேண்டும் என்ற உண்மையான ஆசையும் ஆர்வமும் எண்ணமும் உண்மையில் நமக்கு இருக்கின்றதா இல்லையா? இந்த ஒரு கேள்விக்கு ஆமா அல்லது இல்லை, ரெண்டில் ஏதோ ஒரு பதில் தான் இருக்க முடியும். என்னுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் உயர வேண்டும் என்று ஒரு முஸ்லிமான ஆண் அல்ல முஸ்லிமான பெண் விரும்புகிறாரா இல்லையா? நிச்சயமாக ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் ஆம், என்னுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் உயர வேண்டும், இதே நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? ஊத்துல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா அல் முஜாதலா 58வது சூராவுடைய 11வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இல்முடைய மகத்தான சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய மரணத்திற்கு பிறகு கூட இதனுடைய நன்மை நம்முடைய தரஜாவை அல்லாஹ்வோடு உயர்த்தும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை கேளுங்கள், நாம் எல்லோரும் அறிந்ததுதான். இதா மாத இப்னு ஆதம இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஆதமுடைய பிள்ளை இறந்த பிறகு அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு நின்று விடுகின்றன. அவ்வளவு, எது செய்ய முடியாது. ஒரு ஜனாசா என்ன செய்யும்? ஒரு மையத் என்ன செய்யும்? பேசாது, பார்க்காது, நடக்காது, பிடிக்காது, ஓதாது, தொழுகாது, நோன்பு வைக்காது, எதுவும் செய்ய முடியாது. ஒரு ஜனாசாவால ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஆனால் 3 விஷயங்களை தவிர அந்த 3ல் அதனுடைய நன்மைகள், அமல்களுக்கான கூலிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சதகத்தின் ஜாரியா. முதலாவது நிலையான தர்மம். அதாவது நாம் செய்த சில தர்மங்கள், அந்த தர்மங்களை நம்முடைய மரணத்திற்கு பிறகு அதனுடைய நன்மையை, அதனுடைய பலனை யாராவது இந்த உலகத்தில் அனுபவிக்கிறார்கள் என்றால் அந்த அனுபவிக்கிற காலம் வரைக்கும் அந்த தர்மத்துடைய கூலி நம்முடைய மூச்சு நின்று விட்ட பிறகும் கூலி நின்று விடாது, தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பலன் தரக்கூடிய கல்வியை யார் கற்றுக் கொடுத்தாரோ அவர். இது யாருக்கு பொருந்தும்? ஒருவர் இல்மை கற்றுக்கொண்டார், அவருக்கு மார்க்கம் அறிந்தார், அவர் அமல் செய்தார். அவர் அமல் செய்ததுக்குள்ளே கூலி எப்போது வரைக்கும் அடைவார்? அவர் அமல் செய்து கொண்டிருந்த காலம் வரைக்கும் அடைவார். அது எது வரைக்கும்? அவருடைய மூச்சு இந்த உலகத்தில் சுவாசிக்கின்ற வரைக்கும் அவர் என்ன அமல் செய்தாலும் அதற்குரிய கூலியை அடைவார். ஆனால் ஒருவர் இல்மை கற்றுக்கொண்டு அமல் செய்தது மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். குறைந்தது சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட நல்ல இல்மை உங்கள் குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுத்தால், உங்கள் மரணத்திற்கு உங்களுடைய மனைவி உயிரோடு இருந்தாலா, உங்களுடைய சகோதரி அல்ல உங்களுடைய பிள்ளைகள் யார் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் உங்களிடம் பெற்றுக்கொண்ட அந்த இல்மை கொண்டு அமல் செய்தால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அல்லது என்னுடைய மரணத்திற்கு பிறகு அதனுடைய கூலி எனக்கு கிடைத்திருக்கும், உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஏன்? நாம் ஒரு நல்ல இல்மை, பயனுள்ள கல்வியை விட்டு சென்றிருக்கிறோம். அதை கொண்டு அமல் செய்கிறவர்கள், அதை பின்பற்றுகிறவர்களை கொண்டு அந்த கூலி அவர்களுக்கு கிடைப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நமக்கும் அப்படியே முழுக்க கிடைக்கும். இது இரண்டாவது வழி. மூன்றாவது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, சாலிஹான நல்ல பிள்ளை அந்த இறந்து விட்டவருக்காக துஆ செய்து கொண்டிருந்தால் இதனுடைய கூலியும் அவருடைய இறப்புக்கு பிறகு கிடைத்துக் கொண்டிருக்கும். அப்படி என்றால் 2 கருத்து அங்கே இருக்கிறது. ஒன்று, அந்த துஆ
இறந்துவிட்ட தன் தாய் தந்தைக்காக அவர் செய்கிறார். ஆகவே அல்லாஹ் தஆலா அவரை மன்னிப்பான். அப்படி என்றால் என்ன? அவர் ஒரு நல்ல சாலியான பிள்ளை விட்டு சென்றதன் காரணமாக இவருடைய பாவங்கள், இவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்காத பாவங்கள். நன்கு கவனியுங்கள். பிள்ளை நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக மன்னிப்பு கேட்கிறார். அல்லாஹ் என்னுடைய தாயை மன்னித்து விடு, என்னுடைய தந்தையை மன்னித்து விடு, அவர்கள் அறியாமல் அறிந்தோ செய்ததெல்லாம் மன்னித்து விடு கேட்கிறார். ஆனால் சம்பந்தப்பட்ட இறந்தவர் மன்னிப்பை கேட்காமல் கூட இறந்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த சாலியான பிள்ளையுடைய துஆவின் காரணமாக அவரை மன்னிப்பான், அந்த தாயை மன்னிப்பான், அந்த பிள்ளை மன்னிப்பான். இது ஒன்று. இரண்டாவது, இவர் சாலியான பிள்ளையை உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? அதுவும் துஆ செய்யக்கூடிய குழந்தை, அதுவும் தௌஹீதுடைய குழந்தை. அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடமும் துஆ செய்யாத குழந்தை. அப்படி என்றால் என்ன? தௌஹீத், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தெளிவான அகீதா, சுத்தமான அகீதா, ஷிர்க் இல்லாத அகீதா. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை இவர் வளர்த்திருக்கிறார். அதுதான் வலதுன் சாலிஹ். எப்படிப்பட்ட வலத், எப்படிப்பட்ட பிள்ளைனா சாலிஹ், நல்ல பிள்ளை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நல்ல பிள்ளை. அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான பிள்ளை இவர் வளர்த்திருக்கிறார். இவருக்கு இல்மு இல்லாமல் வளர்த்திருப்பாரா? நினைத்து பாருங்கள். ஒரு தாய் சாலியான பிள்ளையை வளர்க்கணும்னா இல்மு இல்லாம வளர்க்க முடியுமா? ஒரு தந்தை சாலியான பிள்ளையை வளர்க்கணும் நினைக்கிறார் என்றால் இல்மு இல்லாம வளர்க்க முடியுமா? அப்படி என்றால் தாய்க்கும் தந்தைக்கும் முதலில் இல்மு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நல்ல பிள்ளை வளர்க்க முடியாது. அந்த பிள்ளை நம்முடைய மரணத்துக்கு துஆ செய்யக்கூடிய நல்ல தௌஹீதுடைய பிள்ளையாக, சாலியான பிள்ளையாக இருக்காது. அது ஒரு தருதலையாக இருக்கும். அது வெட்டியாக ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும், அல்லது ஹராமியா இருக்கும். அது எப்படி தன் தாய் தந்தைக்காக தௌபாவும் இஸ்திக்பாரும் கேட்டு மன்னிப்பு கேட்டு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளை சாலியான பிள்ளைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே இந்த ஹதீஸ்ல? சொல்ல மாட்டார்கள். ஆக இந்த ஹதீஸிலிருந்து இது தெரிகிறது, தாயும் தந்தையும் இல்மை கற்றுக்கொண்டு தன் பிள்ளைக்கு இல்மை கொடுத்து அதன் மூலமாக அந்த பிள்ளையை சாலியான பிள்ளையாக விட்டு சென்றிருக்க வேண்டும். அந்த பிள்ளை இவர்களுடைய மரணத்திற்கு பிறகு துஆ செய்யும். இந்த வளர்க்கிற அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த துஆவின் காரணமாகவும் அல்லாஹ்வோட மன்னிப்பு இருக்குது. சாலியான பிள்ளையை வளர்த்து விட்டு தான் அவங்க இறந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த பிள்ளை செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாவற்றிலும் அந்த தாய் தந்தைக்கு கூலி கிடைக்கும், கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கும். நினைத்து பாருங்கள், இல்முடைய மகத்துவம் இது. நாம் ஏன் இல்மை விட்டு தூரமாக இருக்கிறோம்? இல்மு தேடுவதை விட்டு தூரமாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்மை கற்றுக் கொடுப்பதில் அலட்சியமாக இருக்கிறோம். சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரிகளே, மகத்தான வாழ்க்கை அல்லாஹ்விடம் இருக்கிறது. முஃமினுக்கு மட்டும்தான், ஒரு முஸ்லிமுக்கு மட்டும்தான். அதற்கு இந்த உலகம்தான் அதற்காக விளைச்சல் போடக்கூடிய நிலம். இந்த நிலத்தை நாசமாக்கிவிட்டு, இந்த காலத்தை நாசமாக்கிவிட்டு நாம் எல்லாம் வெட்டியாய் மனம் போன போக்குல எப்படி எப்படியோ வாழ்ந்துகிட்டு, அது அவங்க அப்படி சொல்லுவாங்க, நம்ம வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில நம்ம இருந்து கொண்டு இருந்தா யாருக்கு ஐயா நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அப்ப இல்முடைய மகத்துவத்தை இல்மு உள்ளவங்களை மதிக்கிறதுல மட்டும் இல்ல, இல்மு உள்ளவங்க இல்மை தேடிக்கொள்வதில் இருக்கிறது. இல்மு உள்ளவர் அவர் அல்லாஹ்விடம் அவரை பலன் அடைவார். நீங்கள் எப்படி அடைவீர்கள்? அவரிடமிருந்து தேடிக்கொள்வது, அதை தேடி இல்மு உள்ளவரிடம் நாடி போவது, அதை அமல் செய்வது, அதை குடும்பத்திற்குள் கொண்டு வருவது, ஒரு இல்மி ரீதியான சூழலை குடும்பத்திற்குள் உருவாக்குவது, அதற்கான தடைகள் முட்டுக்கட்டைகள் ஏதோ அதை எல்லாவற்றையும் அகற்றுவது, இதுதான் புத்திசாலித்தனம். சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு என்ன கொண்டு போக போறோம்? கொண்டு போக வேண்டியது இதுதான். சதக்கா ஜாரியா கொண்டு போக வேண்டும், பயனுள்ள இல்மை கொடுத்து விட்டு போக வேண்டும், நல்ல சாலியான பிள்ளையை வளர்த்து விட்டு போக வேண்டும். இது எதையுமே செய்யல நாசமா போயிட்டோம்னு அர்த்தம். நாம மகா மடையர்கள் அர்த்தம். நாம தான் உண்மையிலே மிகப்பெரிய ஏமாளிகள் என்று அர்த்தம். மரணத்திற்கு பிறகும் தனக்கு நன்மை வரக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவனை விட புத்திசாலி யாராவது இந்த உலகத்தில் இருப்பானா? அவன் தான் புத்திசாலி. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தில் எப்போது வேண்டுமானால் மரணம் வரும், எப்போது வரும் என்று எந்த உத்தரவாதம் இல்லை.
மரணத்தின் நேரம் வந்த பிறகு நம்மை காப்பாற்றுவதற்கு எந்த கொம்பனும் யாரும் முடியாது, எவனும் தடுக்க முடியாது. இந்த ரூஹல் எடுக்கக்கூடிய மலக்கை யாரும் தடுக்க முடியாது. நிலையில்லாத வாழ்க்கை இது. நிலையான வாழ்க்கைக்கு போகும்போது, அல்லாஹ்விடம் விசாரணைக்கு போகும்போது, அதற்கு தயாரிப்போடு போகிற மனநிலையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கழித்து அதற்கு நாம் தயாராக வேண்டுங்கிற தெளிவான அறிவோடு இருந்தால்தான் நாம் புத்திசாலிகள் சகோதரர்களே. இல்லை என்றால் நாம் முட்டாள்கள் சகோதரர்களே. ஏன்? அவ்வளவுதான், ஏமாந்துட்டோன்னு அர்த்தம். உயிர் பறிக்கப்படும். அல்லாஹ் எனக்கு வாழ்க்கை கொடு, இன்னும் கொஞ்சம் காலம் கொடு, இனிமேல் தொழுகிறேன், இனிமேல் தர்மம் செய்கிறேன், இனிமேல் உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறேன், இனிமேல் நான் எல்லாம் செய்யறேன். நடக்குமா? மலக்குல் மௌத், சரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் அப்படி திரும்பி போவாரா? போக மாட்டார். சகோதரர்களே, சிந்தியுங்கள், நன்கு சிந்தித்து பாருங்கள், நிதானியுங்கள், உற்று நோக்குங்கள். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து உடனே ஒரு போன் வரும், அடுத்து முடிச்சவா அங்க ஓடு, இங்க ஓடு, இதை பாரு, அதை பாரு, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடி 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 கடைசியில் எங்க போய் விழுந்திருப்போம்னா மரணத்தின் படுக்கையில தான் விழுந்திருப்போம். எங்க? மரணத்தின் படுக்கை. அதற்கு முன்னாடி நம்ம படுத்ததெல்லாம் தூங்கி எழுவதற்கான படுக்கை. ஆனால் இந்த படுக்கை இனி எழவே முடியாத படுக்கை. படுத்த பிறகு நோயில நொந்து கொண்டிருக்கும் போது, அதற்கு பிறகு ஓடிய காலத்தை எல்லாம் ரிவைண்ட் பண்ணி பார்த்து இப்படிலாம் நிறைய வீணாக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறதில்லை. ஒன்னும் நடக்க போறதில்லை. ஏன்னா நம்மளாலும் நடக்க முடியாது. எல்லாமே போயிடுச்சு, சக்தி போயிடுச்சு, எல்லா நேரம் போயிடுச்சு, இனி என்னத்த பண்றது அப்படிங்கிற அறிவு அப்ப ஒரு பலனும் இல்லை சகோதர சகோதரிகளே. ஆகவே எச்சரிக்கையாக உஷாராக வேண்டும். இதை நாம் எப்போது நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருத்தி அதற்காக அதை சீரியஸாக, அது ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல, இது நாம் நம்மை நோக்கி சிந்திக்க வேண்டிய விஷயம் என்று எப்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டோடு ஒரு லட்சிய நோக்கோடு நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், இல்மை தேட வேண்டும், இன்னும் நாம் சிறந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை நெருங்குவதற்கு பழக வேண்டும், அதற்கான அறிவை வளர்க்க வேண்டும், குடும்பத்தை சீர்திருத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த நேரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்துவிடும் சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் யார் தெரியுமா? அவர்கள் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர், மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர். இவன் இப்னுல் கையிம் மனிதர்களை 3 வகைப்படுத்துகிறார்கள். அந்த வாசகத்திலே நமக்கு ஒரு கடினமான, நமக்கு மிகவும் மனசுக்கு சிரமமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை நோக்கி வீசப்படும் போது, அந்த வார்த்தைக்கு உரியவராக நாம் இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய மண்டையிலே ஓங்கி கொட்டி கொஞ்சமாவது உனக்கு சூடு சொரணை இருக்குதா என்பதை போல இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு படித்து காட்ட நினைக்கிறேன். அது நம்மில் ஒவ்வொருத்தரை நோக்கி எச்சரிக்கின்ற வார்த்தை. இவன் இப்னுல் கையிம் அவருடைய மிஃப்தாஹு தாரி ஸஆதா என்கிற புத்தகத்தில் சொல்லுகிறார், அன்னாசு ஃபில் இல்மி ஸலாஸா. மார்க்க அறிவின் விஷயத்தில், இல்மின் விஷயத்தில் மனிதர்கள் 3 வகையினர் தான். முதலாவது ஆலிமுன். முதலாவது யார்? அறிஞர், ஆலிம். இல்முடைய விஷயத்தில் ஒருத்தர் ஆலிமாக இருப்பது ஒரு வகை. இரண்டாவது வ முத்தஅல்லிமூன். முத்தஅல்லிமூன் என்றால் ஆலிமிடமிருந்து இல்மை கற்றுக்கொள்கிறவர் என்று அர்த்தம். ஒரு மாணவர், ஒருவர் அறிஞர், இன்னொருத்தர் மாணவர். தாலிபுல் இல்ம், முத்தஅல்லிமூன். அவர் இல்மை கற்றுக்கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார், அவர்தான் முத்தஅல்லிம். மூன்றாவது வகை இமாம் இப்னுல் கையிம் சொல்லுகிறார்கள், வ குஸாஉன். குஸாஉன் என்று சொன்னால் நேரடியா கொஞ்சம் பச்சையா தெளிவா மண்டையில உரைக்கிற மாதிரி நாம் அதுக்கு அர்த்தம் பண்ணணும்னா குப்பை என்று அர்த்தம். குப்பை அப்படின்னு அர்த்தம். என்ன பார்க்கிறோமே, நாம தான் குப்பையில போடுறோமே பல விஷயங்களை,
அது யாரோ மதிப்பார்களா? அது குப்பைங்க, அது நாரும், அது ஒண்ணு தேவையில்லாது, அது எரிச்சிருங்க என்று சொல்றார்களே மனிதர்கள். குப்பையா வெறுக்கிறார்களா இல்லையா? இமாம் இப்னுல் கையிம் சொல்லுகிறார்கள், இதை சொல்லிவிட்டு இந்த 3 பேரை தவிர்த்து 4வது ஒரு மனிதர் என்று யாருமே மனிதர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எப்படி 4வது ஒரு மனிதனே இல்லையா? 4வது ஒரு மனிதன் இல்லவே இல்லை என்கிறாங்க. என்ன வார்த்தை இது? ஏன் ஒரு இமாம் இப்னுல் கையிம் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார்கள்? இமாம் இப்னுல் கையிம் ஏன் மென்மையாக சொல்லக்கூடாது? அதன் மூலமாக ஒரு இல்ம் உள்ள ஒரு ஆலிமுக்கு, ஒரு இமாமுக்கு தெரியும், ஒருவனுக்கு சில விஷயங்களில் புரிய வைப்பதற்கு அதனுடைய பிரச்சனையின் வீரியம், அதனுடைய சீரியஸ்னஸ் புரிய வைக்கணும்னா அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி ஒன்றை சொல்லணும்னா அது இதுதான். என்ன? ஒண்ணு, நீ 3 மனிதர்கள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க, நீ கண்டுபிடி. நீ ஆலிமா அப்படின்னா பரவாயில்ல, நீ அல்லாஹ் உனக்கு பெரிய இல்ம கொடுத்து உன்னை ஆலிமாக்கிட்டானா அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நீ ஒரு மனிதன்னா அல்லாஹ்வோட நீ மதிப்புக்குரியவன். சரி, ஆலிம் இல்லைங்க, நான் எனக்கு இல்முலாம் இல்லைங்க, அப்படியா? 2வது மனிதராக இருந்து கொள். என்னது? முத்தஅல்லிமூனாக இரு. முத்தஅல்லிம், நீ ஆலிம் இல்ல, ஆனா நீ இல்முள்ள, இல்மை தேடக்கூடிய, ஆலிம்கிட்ட போய் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவராக, கல்வி தேடக்கூடிய ஒரு மனிதனாக, இல்மு எனக்கு தேவன் உணரக்கூடியவனாக இரு. அதான் நாங்க அர்த்தம். முத்தஅல்லிமாக இரு, இல்மை கற்றுக்கொள், தேடிக்கொள். இல்ல நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப நீ ஒரு குப்பை அப்படிங்கிறாங்க நம்ம பார்த்து. அப்படி நான் சொன்னேன்னா என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க இப்னுல் கையிம்? அப்படின்னா நீ 2லும் இல்லையா? நீ ஆலிமா இருக்க மாட்ட, இல்மு தேடக்கூடிய முத்தஅல்லிமா இருக்க மாட்ட, நீ யாருனா புசா, நீ ஒரு குப்பை அப்படிங்கிறாங்க. இது இமாம் இப்னுல் கையிம் இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்ன? ஓ, மனிதர்களை இழிவுபடுத்துவது நோக்கமா? அல்ல. அதனுடைய நோக்கம், நீ உன்னால ஆலிமாக முடியாவிட்டா கூட நீ இல்ம தேடிக்கொண்டிருக்கக்கூடிய முத்தஅல்லிமாக இருக்க வேண்டாமா? நீ அதை விட்டு தூரமா இருக்கிற நீ நரகத்துக்கு போயிடுவ. அதான் அங்க கருத்து. ஏன்னா மனிதர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது? அந்த நரகத்தில் மனிதர்களும் எரிக்கட்டைகளாக இருப்பார்கள். அங்க போய் எரிக்கட்டைகளாகிறத விட இந்த உலகத்துல குப்பையா இருக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா. அந்த குப்பையா கூட இருந்துடாத. ஏன்னா இங்க நீ குப்பையா இருந்தேன்னா அங்க நீ எரிக்கட்டையாயிருவேன்னு அர்த்தம். ஏன்னா இல்ம் இல்லாதவன் என்ன ஆவான்? அவன் ஹராமில விழுவான், ஷிர்க் செய்வான், பித்அத் செய்வான். அவனுக்கு அறிவு இருக்காது, அல்லாஹ் சொன்னது தெரியாது, நபி சொல்லி இருக்கிறது தெரியாது. அவன் என்னென்னமோ வழிகேட்டுல பித்அத்துல எதுலயோ விழுந்து நாசமாயிட்டு இருப்பான். அவங்கதான் இமாம் இப்னுல் கையிம் சொல்றாங்க, ஒண்ணு நீ ஆலிமாயிரு, இல்லாட்டி முத்தஅல்லிம், கல்வியை தேடக்கூடியவனாக இரு. நீ குப்பையாக இருந்துராத. 4வது ஒரு ஆள் இல்ல சொல்றக்கு, 3 பேர்ல ஒருவனா தான் இருக்க முடியும். இப்போ உன்னை கொண்டு நீ சிந்தித்து பார். நான் ஆலிமாக இருக்க ஆசைப்படுறேன்னா அல்ஹம்துலில்லாஹ், அப்ப முதல்ல முத்தஅல்லிமாகணும். எடுத்தோடனே ஒருத்தர் வானத்திலிருந்து ஆலிமா குதிக்க முடியுமா? முடியாது. எந்த மனிதனாலும் முடியாது. அப்படி எப்படி ஆலிமாகுவார் ஒருத்தர்? அவர் முத்தஅல்லிமாக, இல்மை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாலிபுல் இல்மாக, இல்மை தேடுபவராக இருந்து 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 அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான். அவர் ஒரு ஆலிம், இல்ம் உள்ளவர். ஆகவே இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் குப்பையாக இருக்கக்கூடாது. நாம் முத்தஅல்லிமாக இருந்தால் என்ற ஒவ்வொருத்தரும் முத்தஅல்லிமாக இல்லாமல் ஆலிமாக ஆக முடியாது. உண்மையா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? யாரும் வானத்திலிருந்து குதிச்சு டாக்டர் ஆறாங்களா? வானத்திலிருந்து குதிச்சுட்டு ஐடில பெரிய ஒரு இன்ஜினியர் ஆயிடுவாரா? அவர் முதலில் அதற்கான கல்வியை தேடிக்கொண்டே இருந்தார். பல வருஷங்கள், பல காலம். அதற்கு பிறகு அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. நீட் எழுது கஷ்டப்பட்டு படிக்கிறார், படிச்சு எப்படியா ஒரு தடவை ஃபெயிலா, 2 தடவை, 3வது தடவை, 4வது தடவை நீட்ல பாஸ் ஆயிட்டார். அதுக்கு பிறகு அவர் படிக்க போறார் 5.5 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறார். அதுக்கு பிறகு இன்னும் 2 வருஷம், 1 வருஷம், 4 வருஷம் படிக்கிறார். சர்ஜரிக்கு படிக்கிறார், எம்எஸ் படிக்கிறார், அது படிக்கிறார். ஆக கல்வி என்பது எல்லா மனிதர்களும் அவர் பிறக்கும் போது யாரு டாக்டரா பிறக்கிறது இல்லை, யாரும் ஆலிமாக பிறக்கிறது இல்லை. அவர் முத்தஅல்லிமாக, எந்த துறையா இருந்தாலும் அதுல முத்தஅல்லிமாக கல்வியை தேடக்கூடியவராக இருந்து அந்த எந்த துறையில் அவர் தேடுகிறார் அந்த துறையில் அவருடைய அர்ப்பணிப்பு, தியாகம், அதற்காக அவர் எவ்வளவு நேரம் கொடுத்தார், எவ்வளவு தூரம் அதற்காக போராடினார், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளால் அவரை அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை எப்படி உயர்த்துகிறார்? அவர் ஒன்று டாக்டரா இருக்கலாம் உலக கல்வியில,
இன்ஜினியர் ஆகலாம், எதுவாங்க. ஒரு பிசினஸ் மேன் எடுத்தோடனே பெரிய பிசினஸ் மேனா யாரும் ஆயிடுவாங்களா? இல்ல. குடும்பமே பாரம்பரிய பெரிய பிசினஸா இருந்தாலும் உடனே அந்த பாரம்பரிய பிசினஸ்ங்கிறதுக்காக அவரை கொண்டு போய் நீ தான் சிஇஓ, நீ தான் எம்டி அப்படின்னு எங்கேயாவது உட்கார வைக்கிறாங்களா? உட்கார வைக்க மாட்டாங்க. முதல்ல கொஞ்ச காலம் இந்த பிசினஸ் எப்படி நடக்குது, இதுல ஏற்ற இறக்க என்ன, இது எப்படி போகுது எல்லாம் தெரிஞ்சுக்க அவருக்கு பயிற்சி கொடுப்பாரு. தந்தை தான், ஆனா மகன்கிட்ட சொல்லுவாரு, இந்த டைம் கரெக்டா வரணும், நீ கரெக்டா டிசிப்ளினோடு இருக்கணும், நீ நாளைக்கு சிஇஓ என் காலத்துக்கு பிறகு நீ தான் நம்ம கம்பெனியை பார்க்க போறேன்னா நீ நினைச்ச நேரத்தில் வர்றதெல்லாம் இல்லை, நீ டிசிப்ளின் உன்னை பாப்பா மத்தவன் கரெக்டா இரு அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? ஒவ்வொரு துறையிலும் இதுதான். அப்ப இல்மை தேடுகிறவர் அந்த தேடுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனநிலை இல்லாமல் இருந்தால் எந்த துறையா இருந்தாலும் குப்பை தான். இல்மு விஷயத்துல மட்டும் இல்ல, குப்பையா தான் பார்ப்பான். மனுஷன் அப்படிதான் பார்ப்பான். குப்பை இவனுக்கு ஒண்ணு தெரியாது, இவன் வந்து வெட்டி, இவன் வீணு, இவன் பேசுவான் வேலை நடக்காது, வேலை நடக்காது, இருக்கிறதை கெடுத்துட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட முட்டாளிவன். இவன்கிட்ட நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. மனிதர்கள் இதான உலக வழக்கம். அதான். அப்ப சகோதரர்களை, இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த வார்த்தையை சொல்வது நம்முடைய மண்டையில நல்லா உரைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே சகோதரர்களை உங்களிடம் ரொம்ப முக்கியமான சில விஷயத்தை பேச விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முதலாவது இது ஒரு அஹ்லுல் மஸ்ஜித், அஹ்லுல் ஹதீஸ், அஹ்லுல் ஹதீஸ் உடைய மஸ்ஜித். அப்படின்னா என்ன? அஹ்லுல் ஹதீஸ் என்றால் ஹதீஸை பற்றி பிடிக்கின்றவர், குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரத்தோடு பற்றி பிடிக்கின்றவர் என்று அர்த்தம். அது நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தின் பெயரால் அல்லாஹ்வுடன் நமக்கு சொர்க்கம் கிடைத்து விடாது. அல்லது நாம் எப்படியோ நம்முடைய பதவி, அந்தஸ்து, பணம், பலவிதமான சொகுசான வாழ்க்கை, இதை கொண்டு அல்லாஹ்வுடன் அந்தஸ்து கிடைக்காது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் அந்த மஸ்ஜிதோடு தொடர்போடு இருந்து அந்த மஸ்ஜிதில் கற்றுக் கொடுக்கப்படுகிற கல்விக்காக உட்கார்ந்து நேரம் கொடுத்து படித்து அதை அமலுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அது நமக்கு பயன் தரும். சகோதரர்களே, ஒரு அஹ்லுல் ஹதீஸுடைய மஸ்ஜிதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இங்கே கண்மூடித்தனமான எந்த ஒரு விஷயமும் அனுமதி இல்லை. மார்க்கம் ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளது. அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய நபி சொன்னது. அதை அல்லாஹ்வுடைய நபியுடைய சொல்லை சஹாபா எப்படி விளங்கினார்களோ அதுபோல புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கை. நாம் எந்த அளவிற்கு அஹ்லுல் ஹதீஸில் உள்ள ஒரு மஸ்ஜிதிலே வந்து இல்மை ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு வருகிறோம் என்று நமக்குள்ளே கேள்வி கேளுங்கள். நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இதில் மிக முக்கியமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் சகோதரர்களே. அஹ்லுல் ஹதீஸுடைய மஸ்ஜிதுக்கு ஊட்டியிலே இந்த இடத்தில் 1850 சில்லறையிலே ஆரம்பிக்கப்பட்ட முன்னோர்களால் தொடங்கப்பட்ட ஒரு பாரம்பரிய மஸ்ஜிதுக்கு பாரம்பரியம் உள்ள மக்கள் எவ்வளவு தொடர்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் எத்தனை பேர் சகோதரர்களே தொழுகைக்கு தவறாமல் பக்கத்தில் இருக்கும் போது, நீங்கள் எங்கோ இருக்கின்ற நேரத்தில் நான் அதை சொல்லவில்லை, நீங்கள் உங்களுடைய வீடுகள் பக்கத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் மஸ்ஜிதோடு எவ்வளவு தொடர்பில் இருக்கிறீர்கள். குறிப்பாக நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பம் அஹ்லுல் ஹதீஸுடைய பாரம்பரியம் உள்ளது இல்லையா? அல்லாஹ் தஆலா உங்களை அப்படி ஒரு குடும்பத்தில் பிறக்க வைத்ததை கொண்டு முதல் உங்களுக்கு பல பிதஅத்துகளை தெரியாமலே ஆக்கியிருப்பான். எத்தனையோ மக்கள் அவர்கள் பல பிதஅத்தான மார்க்க கல்வி இல்லாத குடும்பத்தில் பிறந்து விட்டு அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து இல்மை தேடி தெரிந்து 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 பிறகு அவர்கள் அஹ்லுல் ஹதீஸாக ஆகுவார்கள். அஹ்லுல் சுன்னாவாக இருக்க வேண்டும், பிதஅத்துகளை பின்பற்றக்கூடாது, ஷிர்க்கை விட்டு விலக வேண்டும். எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் லேசாக அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கிற மாதிரி பிறக்கும் போதே ஒரு குடும்பத்திலே ஷிர்க்கு, குஃப்ரு, பிதஅத்துகள் இதெல்லாம் இல்லாத குடும்பம் என்று ஒரு குடும்பத்திலே பிறந்து, ஆனால் வளர 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 வளர்ப்பு சரியில்லை என்ற காரணமோ அல்லது சூழ்நிலை வெளியே சரியில்லை என்ற காரணமோ அல்லது சகவாசம் சரியில்லை என்ற காரணமோ அதன் காரணமாக
நீங்கள் குடும்பத்தால் அஹ்லுல் ஹதீஸாக இருந்தும் அஹ்லுல் ஹதீஸுடைய மஸ்ஜிதோடு உங்களுக்கு நெருக்கமும் தொடர்பும் இல்லை என்றால், சகோதரர்களே சகோதரிகள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நாளை அல்லாஹ்விடம் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. யார் பின்னாடி பார்ப்பார்? இன்று யார் நிர்வாகிகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது, அதுக்கு பிறகு அவங்களுக்கு முடியலன்னா அவங்களுடைய காலமும் முடிந்துடும். இப்படி காலங்கள் முடிந்து முடிந்து அடுத்தடுத்த தலைமுறை வருகிறது. அதான உண்மை, யதார்த்தம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கல்வியை அஹ்லுல் ஹதீஸை பற்றி கற்றுக் கொடுத்தோம்? முதலில் நாம் அஹ்லுல் ஹதீஸுடைய மஸ்ஜிதோட தொடர்பில் உண்மையாக இருக்கிறோமா? அந்த தொடர்புக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? தொழுகைக்கு தவறாமல் வருவது, ஜமாத்திற்கு தவறாமல் வருவது. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். உங்களுடைய சகோதரன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்த்து நான் சொல்ல விரும்புகிறவன். ஆனால் உங்களுக்கு என்னுடைய இந்த பேச்சில் ஒரே நேரத்தில் பலருக்கு சொல்ல முடியும், அவர்களை தெரியாவிட்டால் சொல்ல முடியும், அவருடைய காதுக்கு போகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் எவ்வளவு மூழ்கி இருக்கிறீர்கள்? இந்த மஸ்ஜிதோடு எவ்வளவு தொடர்பில் இருக்கிறீர்கள்? வியாபாரத்தில் இருக்கிற தொடர்புக்கும் மஸ்ஜிதோடு இருக்கிற தொடர்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்கள். உங்களுடைய வீடு எவ்வளவு அருகையில் இருக்கிறது? நீங்கள் தொடர்ந்து வருகிறீர்களா? இல்முடைய மஜ்லிஸில் உட்கார்கிறீர்களா? சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கு குறைந்தபட்சம் நான் அடிக்கடி இங்கே வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் இங்கே உங்களிடம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து பேசுவோன் போலத்தான் பேசுகிறேன். எனக்கு எந்த அடுக்குமொழி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சில முகங்களை அறிகிறேன், பல முகங்களை எனக்கு தெரியாது. அவர் ஒரு குறைஷ், ஒரு அஹ்லுல் ஹதீஸுடைய மஸ்ஜித் பாரம்பரியத்தில் இருக்கிறவர் தெரியாது. உங்களிடம் வருகிறேன், பேசுகிறேன், உங்களுக்கு பக்கத்தில் என்று பேசுவதை போலத்தான் பேசுகிறேன், உங்களை தொட்டு பேசுவதை போல பேசுகிறேன். யார் என்றே உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுடைய பேர் தெரியாது. ஏனென்றால் என்னோட உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. சகோதரர்களே, உங்களுடைய சகோதரன் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் உங்களிடம் மார்க்கத்தை சொல்லும் போது எவ்வளவு தெளிவாக அழுத்தம் திருத்தமாக பேசுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? உங்களுக்கு இல்முடைய உயிரோட்டத்தை தெளிவாக குர்ஆன் ஹதீஸை வாசிச்சு வாசிச்சு சொல்லுகிறேன் என்று தெரியவில்லையா? நீங்கள் மஸ்ஜிதோடு இந்த ரமதானில் அல்ஹம்துலில்லாஹ் வந்த அளவுக்கு மற்ற மாதங்களில் தொடர்பே இல்லாமல் ஒன்று ஜும்மாவில் மட்டும்தான் வருகிறேன் என்பது எனக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? தெரியும். ஆனால் நீங்கள் எவ்வளவு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, ஒரு மார்க்க சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இங்கே தொடர்பில்லை என்னிடம் இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சலாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மார்க்கெட்டுகள்ல கறிக்கடைகள்ல வந்து உங்களை கூப்பிட்டு இருக்கிறனா இல்லையா? ஏன்? ஏன்னா உங்களில் பலரை காணோம். ஒரு சப்பு நிரம்ப மாட்டேன்கிறது, மஸ்ஜித் காலியாக இருக்கிறது பல நேரங்களிலே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். சகோதரர்களே, ரமதானில் நீங்கள் வருகிறீர்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன், ரமதானில் மட்டும் நாம் முஸ்லிம்களா? ரமதானில் மட்டும் நம்ம அஹ்லுல் ஹதீஸா? இந்த அஹ்லுல் ஹதீஸ் பட்டெல்லாம் அல்லாஹ் மதிக்க போறதில்லை. நமக்கு நம்முடைய குடும்ப பேரை அல்லாஹ்வோட அதுக்கு மதிப்பில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் நம்முடைய ஈமானுக்கும் தக்வாவுக்கும் அமலுக்கும் தொழுகைக்கும் அதுக்குத்தான் மதிப்பு. இங்க விஷயம், நீங்கள் ஏன் மஸ்ஜிதோடு நெருக்கமான தொடர்பு இல்லாமல் இருக்கிறீர்கள்? மஸ்ஜிதோட தொடர்பு என்றால் என்ன சகோதரர்? 2 விதத்தில் தொடர்பு வைக்கலாம். ஒன்று, முதலாவது இபாதத்துக்காக, இபாதா. 2வது, மஸ்ஜிதில் நீங்கள் கல்வி படித்துக் கொள்வதற்காக, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. அதற்கு எனக்கு தெரிந்து மாஷா அல்லாஹ் ஒரு இமாம் உங்களுக்கு இருக்கிறார், 5 வேளை தொழுகை நடத்துகிறார். அவரிடமிருந்து உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் உருதுவை நன்கு அறிந்திருக்கிறீர்கள், தமிழையும் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மார்க்கத்தை படித்து அந்த இமாமோடு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. ஏன் நான் இதை மிம்பரிலிருந்து உங்களிடம் பேசுகிறேன்? வேறு வழியே இல்லை. உங்களை பிறகு பிடிக்கவே முடியாது, எங்கன்னு தேடவும் முடியாது. நான் லிஸ்ட் வைத்துட்டு தேட முடியுமா சகோதரர்களே உங்களிடம்? ஆகவேதான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த மஸ்ஜிதோடு மற்றவர்களை விட நெருக்கமான தொடர்போடு இங்கே இருக்கக்கூடிய இமாமோடு மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கு எந்த வெட்கப்படாமல் ஆசையோடு வருவதற்கு என்ன சகோதரர்களே உங்களுக்கு தடை? வியாபாரம் தான் தடை, துன்யா தடை, அல்லது மஸ்ஜித் நிர்வாகத்தோட ஏதாவது பிரச்சனை அது தடை.
மஸ்ஜித் நிர்வாகம் அவங்க நிர்வாகம் அல்லாட்ட அவங்க நிர்வாகம் பத்தி அவங்க நாளைக்கு பதில் சொல்ல போறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவங்களுடைய விவகாரம். உங்களுக்கும் ரப்புக்குள்ள விவகாரத்துல நாளைக்கு மஸ்ஜித் நிர்வாகத்தையும் கட்டடத்தையும் காரணம் சொல்ல முடியாது. இல்ம தேடுவதற்கு இந்த நிர்வாகத்துல சம்பந்தப்படாம 2 ஜீவன் தான் இருப்பாங்க. 3 ஜீவன்கள் இருக்கிறாங்க. ஒன்னு இந்த பேசுறவன், இன்னொருத்தர் தொழுகை நடத்துறவர், 3வது ஒருத்தருக்க பாங்கு சொல்றவர். வேற யாருங்க இருக்காரு? யாரும் இல்லை. அவர்கள் நிர்வாகிகள். அவர்கள் மஸ்ஜிதை நடத்துவதற்கு செலவினம் என்ன, தேவை என்ன, அதை கட்டுவது அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன, இதை பார்ப்பதில் அவருடைய கவனம் செலுத்தும். நமக்கும் அவர்களுக்குமே ஏதோ ஒரு கசப்பு இருந்தால் கூட அந்த கசப்பு நாளைக்கு காரணமாக ஆகாது. மஸ்ஜிதோடு நீங்கள் தொடர்பிலிருந்து தூரமாவதற்கு, தப்பிப்பதற்கு காரணமாக சாக்காக அது ஆகவே ஆகாது. உண்மையா இல்லையா? தெளிவா பேசுகிறேனா இல்லையா? நல்ல தெளிவான வார்த்தையில சொல்றேனா இல்லையா? சகோதரர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஏன் மஸ்ஜிதோடு எப்போ தொடர்பில் இருக்கிறது இல்லை? அல்லாஹ்வை வணங்குவதற்கும் சஜிதா செய்வதற்கும் பக்கத்துல நீங்க வீடுங்க இருக்கிறீங்க, வர முடியாதா? தூரமா இருந்தா அது கேள்வியே இல்லைங்க. முடியாதவர் கேள்வி இல்லை, நோயாளிக்கு கேள்வி இல்லை, பயணிக்கு கேள்வி இல்லை, பக்கத்தில் இருக்கீங்க சகோதரர்களே. நான் குறிப்பாக இளைஞர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஆற்றலை கொடுத்திருக்கிறான், ரத்த சூடு கொடுத்திருக்கிறான், பல காரியங்கள். சண்டைன்னு வந்தா என்ன மாதிரி சண்டை. அப்ப நமக்கு இருக்கிற தெம்புல எங்கிருந்து வருது? அந்த தெம்பு அல்லாஹ்வுக்கு முன்னாடி, ரப்பே உன் முன்னாடி நிக்கிறதுக்கு என் காலுக்கு தெம்பு இருக்குங்கிற வந்து நில்லுங்க சகோதரா. ரப்பே எனக்கு நீ ஆற்றல் கொடுத்திருக்க, உனக்கு முன்னாடி குனிவதற்கு, ருக்கு செய்யறதுக்கு நான் உன் இடத்துல வந்து நிக்கிறேன்னு வந்து நில்லு சகோதரா. சஜ்ஜால விழு சகோதரன். எங்க உன்னை பிடிக்கிறது? இல்மு இல்ல, இல்மு தேடுற ஆர்வம் இல்ல. நீங்க யாரோடு பழகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மனநிலை மாறும். நீங்க ஒரு இமாமோடு, கல்வி உள்ளவரோடு, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசிரியரோடு, ஒரு நல்ல தோழன் நான் நான் யாருங்க? உங்களுக்கு நல்ல தோழன். சில விஷயங்களை கண்டிக்கிறேனா இல்லையா? உங்க மேல விருப்பா? ஏன் நீங்கள் சில கட்சிகளில், அமைப்புகள் இருப்பீர்கள். அந்த அமைப்பு கட்சிகள் இருக்கக்கூடிய சில தவறுகளை நான் மறைமுகமாக கண்டிப்பேன். அதனால பேர் சொல்றது இல்லை. அந்த கண்டிப்பது நோக்கம் உங்க மேல உள்ள வெறுப்பா, அல்லது அந்த கட்சி அல்லது அங்க இருக்கிற தலைவர் மேல உள்ள வெறுப்பா? அவர் என்னுடைய முஸ்லிமான சகோதரன், என்னுடைய சகோதரன். நீங்க யார்? என்னுடைய சகோதரன். நீங்க உங்களுக்கும் அவருக்கும் சேர்த்து ஒன்று சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ் உங்களை என்னை சேர்த்து சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமாவது இருக்க முடியுமா? இருக்காது. உங்களுக்கு சொல்லப்படுவது தீன் அல் இஸ்லாம், ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னா சந்தோஷமா ஏத்துக்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். என்னை கண்டவனி திட்டினா கூட நான் கவலைப்பட மாட்டேன். நான் உங்களுக்காக துஆ செய்வேன். சகோதரர், ஏன் எவ்வளவு வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது? நான் வகுப்பு நடத்தி அப்பயாவது பல விஷயங்களை சொல்லலாம்னு நினைச்சா கிடைச்சாதான் ஆளு. நான் இந்த இடத்துல அஹ்லே ஹதீஸ் பாரம்பரியத்துல ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் நினைச்சிடாதீங்க சகோதரர்களே. எல்லாருக்கும் சொல்றேன். அதுல கூடுதல் பொறுப்பு உரிமை உள்ள வரலாறு இருக்கிற நீங்க வரலனா என்ன? இன்னைக்கு இருப்பார் ஒருத்தர், வந்தாரு பயணி, முசாஃபிர், போயிட்டு இருப்பாரு. நானும் ஒரு முசாஃபிர், கொஞ்ச காலம் இருப்பேன், போயிட்டே இருப்பேன். அல்லாஹ் நாடிட்டானா ஹயாத்து கூட போயிடும், போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு எனக்கு வேற என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த தீன் நம்மளுடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திற்கு வர வேண்டும். இதுதான் விஷயம். இதுதான் உங்களுக்கும் நமக்குள்ள ஒரே டீல். இதுல உங்களுக்கு இல்மு ரீதியா சொல்லி கொடுக்கறதுக்கு, குறிப்பெடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் நேரம் செலவழித்து உட்கார்ந்து அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நேரத்தை ஒதுக்கி 5 நிமிஷம் சொன்னாலும் உட்காருவாங்க, 10 நிமிஷம் சொன்னா ஓடி போயிடுவாங்க, 1/4 மணி நேரம் பேசினா இன்னும் வேகமா ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் பார்த்து 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 சொல்லி கொடுக்கும் போது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுக்காக நான் சொல்றேன், வந்து உட்காருங்க, படிங்க, இல்ம தேடுங்க. மதிய அக்கீதா வகுப்பு நடக்குது. எத்தனை பேருக்கு நமக்கு இல்மு இல்லை? ஆடையிலும் பிரச்சனை, எல்லாத்திலும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. சகோதரர்களே, இந்த தீன் அல் இஸ்லாம், இந்த உம்மத்தை முஹம்மத் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கொண்டு, நபியுடைய பாதையை பற்றி பிடிப்பதை கொண்டு அல்லாம வேற எந்த வழியிலும் ஒன்று சேரவே முடியாது. சொர்க்கம் போறதுக்கு தானே வழி சொல்லிட்டு இருக்குது. ஏன் வர மாட்டேங்கிறீங்க?
ஏன் அப்படி ஒரு அலட்சியம்? சகோதரர்கள், நம்முடைய வியாபாரம் நம்ம இப்படிலாம் குழப்பக்கூடாது. நம்ம அல்லாஹ்வை விட்டு அவனுடைய மார்க்கத்தை படிப்பதை விட்டு தூரமாக்க கூடாதுங்கிறேன். நானும் வியாபாரம் பண்றவன் தான். நான் பேசியா சம்பாதிச்சுட்டு இருக்கேன்? இல்ல, வியாபாரம் பண்றேன். எனக்கு தொழில் இருக்குது. தினமும் நானும் ஒரு நேரத்தை ஒதுக்குறேன். சகோதரர்களே, உங்களுடைய தோழன் நானும் வியாபாரி தான். நான் எதை கற்றுக்கொண்டு அதை நின்று சொல்லுவதற்கு உங்கள்கிட்ட தான் வந்திருக்கேன். நீங்க கிடைச்சாதானே சொல்றதுக்கு. நீங்க ஓடி ஓடி போயிட்டு இருந்தீங்கன்னா சகோதரர்களே, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் அல்ல அரை மணி நேரம் கொடுத்து உட்கார்ந்து ஒரு விஷயத்தை படிக்கிறோம். அதுல ஒரு 4 கேள்வி வந்துச்சுன்னா, சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுறோம்னா, அதுல எனக்கு பலனா உங்களுக்கு பலனா? இந்த ஒரு கேள்விக்கு நறுக்குன்னு என் மண்டையில கொட்டுற மாதிரி ஒரு பதில் சொல்லுங்க. எனக்கு பலனா உங்களுக்கு பலனா? எனக்கு பலனா என்ன இருக்கும்? அல்லாஹ்வோட எனக்கு கூலி கிடைக்கும். உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க போறதில்ல, கேட்கவும் வேணாம், வேணாம். பலன் யாருக்கு? உங்களுக்கு. உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும், உங்களுக்கு சுன்னாவுடைய வாழ்க்கை வரும், உங்களுடைய ஆடையிலிருந்து, உங்களுடைய உணவு முறையிலிருந்து, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறது ஒவ்வொருத்திலும் மாற்ற வரும். சகோதரா, வந்தாதானே. தொழுகைக்கு முதல்ல வாங்க, தொழுகைக்கு தவறாம வாங்க, ஓடி வாங்க. நான் எனக்கு அவரை சொல்லல, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது. ரமதான்லயா வரீங்கல்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து, 1/4 மணி நேரம் உட்காந்து மார்க்கத்தை படிச்சுட்டு போங்க. பல நேரத்தில் நான் ஒரு மன்னிப்பு அப்பப்ப நினைக்கணும்னு நினைப்பேன், அதை கேட்கணும்னு நினைப்பேன். 1.25க்கு முடிக்க வேண்டியது 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் சில தாமதமாகும். என்ன காரணம்? என்ன காரணம்? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும். வாக்களிக்கப்பட்ட நேரம் 1.25, 1:25க்கு இப்போ. என்ன காரணம்? சகோதரர்களே, என் சகோதரர்கள் அங்கே நின்றுகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்க தான் இது காரணம். நீங்க முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை முடிப்பேன். சகோதரன், நின்றுக்கிறவங்கன்னு சொன்னதுனால நான் உங்களை இழிவுபடுத்த நினைச்சிடாதீங்க. உங்க மேல உள்ள பிரியத்திலையும் உங்களுக்கு 4 விஷயம் சொல்லாம தெரியாம போயிடுமே, அந்த நேரத்தை மட்டும் தானே நீங்க வரீங்கிறதுக்காகவே இன்னும் 10 நிமிஷம் நீட்டி பேசுறது. வேற என்ன நோக்கம் இருக்கும்? பேச்சாளனா காட்டுறக்கா? இதெல்லாம் அல்லாஹ்வோட ஒரு மண்ணுக்கு சமம் இல்லை. ஒருத்தர் பேச்சாளனா இருக்கிறது, அவனுக்கு இந்த உலகத்துல மேடை கிடைக்கிறது, அல்லாஹ்வோட அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. அல்லாஹ் அறிய, நான் அதுக்கு ஹக்கா சொல்றேன். சகோதரர்கள், நீங்கள் ஏன் தாமதமாக வருகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அடியார்களை, என்னுடைய சகோதரன்ட்ட கேட்கிறேன், ஏன் தாமதமா வர? முன்னாடி வா, சீக்கிரம் வா சகோதரா. அல்லாஹ் உனக்கு இன்னும் பரக்கத் செய்வான், உன் வாழ்க்கையை செழிப்பாக்குவான். உன்னுடைய பேரு முன்னாடி வந்தது, நம்ம மலக்கு உங்க பேரை எழுதிட்டு இருப்பாங்க. இதுக்கு தாங்க பேசுறேன். மலக்கு உங்க பேரை எழுதியிருப்பாங்க, எழுதிட்டு அவங்க முன்னாடியே நான் ஏறியோட அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. இது ஹதீஸ். இந்த ஹதீஸ் தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். இமாம் ஜும்மாவில் மேடை மிம்பரில் ஏறிய உடனே மலக்குகள் தங்களுடைய ஏடு கையில ரெஜிஸ்டர் வச்சு யார் யார் முதல்ல வராங்களோ எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஏறியோ, நான் சொல்றது இல்லை, இமாம் மிம்பரில் ஏறிய உடனே ரிஜிஸ்டர் மூடிட்டு சுருட்டி கொண்டு அவர்கள் நேரம் வந்து முன்னாடி அவங்க உட்காருவாங்க. எப்படி? அவங்க முன்னாடி வந்து உட்காருவாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? மலக்குகள் யாரு? அல்லாஹ்வுடைய மகத்தான சிறந்த அடிமைகள். அவங்க ஜும்மாவுடைய உரையை கேட்கறதுக்கு எழுதிட்டு இருந்தவங்க உரை ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் யாரு வந்தாங்க வராவிட்டாங்க, வந்தவங்க பேர் எழுதியாச்சு, வராதவங்க பேர் எழுதப்படாது, நாம போய் உட்காருவோம். அந்த மலக்கள் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. சகோதரர்களே, உங்க பேர் வராத பத்தி கவலை வேண்டாமா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சகோதரர், மொழியே உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து உங்களுடைய பேர் வரும். இங்க பிரச்சனை வந்து நீங்க ஒரு குத்பாவை கேட்கும் போது உங்களுக்கு தமிழ் தெரியுதா, உருது தெரியுதா, இங்கிலீஷ் தெரியுதாங்கிற பிரச்சனையே இல்லை. ஆனா வந்து உட்காரணுங்கிற நோக்கம் கேட்கறதுக்கு தான். ஆனால் உங்களுக்கு மொழியே தெரியாவிட்டால் கூட சகோதரர்களே, அல்லாஹ்விடம் இது ஹக்கான செய்தி. உங்களுடைய பெயர் நீங்கள் முதலில் ஜும்மாவுடைய உரைக்காக வந்தீர்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துல எழுதப்பட்டுடும். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். சகோதரர்களே, உங்களுக்காக துவா செய்ய மாட்டேன், நான் செய்துகிட்டே இருக்கிறேன் சகோதரர்களே. எனக்கு கவலை மேல கவலையா தான் இருக்குது. என்ன இது? நான் ஒரு குறிப்பிட்ட காலம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நான் இப்ப மிம்பர்ல இருந்து சொல்லிடுறேன், நான் எப்பவுமே ஒரு வழக்கம் வச்சிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட மஸ்ஜிது கொஞ்ச காலம் போயிட்டே இருப்பேன். அங்க அதிகமான இல்மு தேடக்கூடியவர்கள், ஆர்வமாக படிக்கக்கூடியவர்கள், அதை கொண்டு அங்க மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குன்னா நான் வருவேன் சகோதரர்களே. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்துட்டு அந்த மஸ்ஜித் இல்லை, நம்ம வேற இடத்துக்கு நேரம் கொடுப்போம்னு சொல்லி போயிடுவேன். நான் வேற இடத்துக்கு போவேன். வல்லாஹி சொல்லுகிறேன்,
அல்லாஹ் மிக அறிந்தவன், எனக்கு தெரியும் ஹயாத் இருக்குதோ இல்லையா, அடுத்த வருஷம் நான் இதே ரமதான்ல தொடர்ந்து இங்க உரையாற்றுவேன் எனக்கு தெரியாது சகோதரர்களே, நான் வரமாட்டேன் சகோதரர்களே. நீங்க எத்தனை பேர் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா வந்து உட்கார்ந்தீங்க, எவ்வளவு ஆர்வமா வந்து உட்கார்ந்தீங்க. நான் வரமாட்டேன் சகோதரர்களே, அடுத்த வருஷம் வருவேனா எனக்கு சந்தேகம் இருக்குது. ஹயாத்து நல்லா நீட்டிக்கிறானோ இல்லையோ, ஆனால் நீங்கள் எவ்வளவு பேர் இல்மை தேடுவதற்கு ஆர்வமாக அஹ்லுல் ஹதீஸுடைய அஹ்லுஸ் சுன்னah ஸலஃபியாவுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஆர்வமாக வந்து ஹதீஸை படிக்க, குர்ஆனை படிக்க வருகிறீர்கள் என்பதை பார்த்துதான் அந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னும் அவர்களுக்கு நேரம் கொடுப்போம், அதிகபட்சம் சில வருஷங்கள், அதுக்கு பிறகு அப்புறம் வேற ஒருத்தவங்களுக்கு நேரம் கொடுப்போம். கொடுக்கலாம். ஆர்வம் உள்ளவர்கள், தேடல் உள்ளவர்கள், கேட்கிறவர்களுக்கு அவர்களை மதிக்க வேண்டும் இல்லையா, அவர்களுக்கு நேரம் தர வேண்டும் இல்லையா. நீங்கள் அலட்சியமாக இருந்தால், இல்மை தேடுவதை அலட்சியமாக இருந்தால் என்ன பலன்? நான் இருந்தது என்ன, பேசினா என்ன, பேசாவிட்டா என்ன, என்ன பலன்? நீங்கள் தொழுகைக்கு வந்து சப்பை நிரப்புவதும் இல்லை, என்ன பலன்? தொழுகையை பத்தி அப்பப்ப வருகிற போதெல்லாம் நான் பேசாமல் இருக்கிறேன் சகோதரர்களே, உங்கள்கிட்ட பேசத்தானே செய்கிறேன், அதனால தானே 1/4 மணி நேரம் கூட பேசிட்டு போறேன். உங்களுக்கு நேரத்தை நீட்டிக்கிறான்னு வருத்தம்லாம் வருது, உங்களுக்கு என் மேல வரக்கூடிய அந்த நேரத்தை நீட்டியதற்கு வருத்தத்தை நான் மதிக்கிறேன். ஆனா உங்களுக்கு வருத்தம் வேண்டாமா? நீங்க இல்மை எவ்வளவு தேடி கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு தேடி பலன் அடைகிறீங்க என்பதை பற்றி உங்களுக்கு வருத்தம் வேண்டாமா? நீங்க எவ்வளவு சப்புல முதல்ல வந்து நிக்கிறீங்க, 5 வேளை ஜமாத்துக்கு எவ்வளவு நேரம் வரீங்கன்னு சகோதரர்களே உங்களுக்கு வருத்தம் வேண்டாமா? அந்த வருத்தம் தான் சகோதரா உன்னை பத்தி எனக்கு இருக்குது. எனக்கு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் கூட பேசினாலும் எனக்கும் வருத்தம் தான். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்களுடைய நேரங்கள் கொஞ்சம் கூட போயிருச்சு அப்படின்னு. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே. எவ்வளவோ மனசுல இருக்குது, அத்தனை கொட்டினா நாள் முழுக்க கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் உண்மை. நான் உங்களை அல்லாஹ்வுக்கா நேசிக்கிறேன். இல்மை தேட வாங்க, உட்காருங்க, படிங்க, 4 விஷயத்தை கேளுங்க. அல்லது நீங்க எங்கேயாவது அஹ்லுஸ் சுன்னah சரியான சத்தியத்தை சொல்லக்கூடிய, மார்க்கத்தை தெளிவுபடுத்தக்கூடிய வேறு உங்களுக்கு கிடைக்க ஒரு நல்ல தாயி கிடைத்தாலும் அவர்கிட்ட போய் படிங்க. ஒன்றும் எனக்கு கோபம் இல்லை, ஆனால் கல்வியை தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துங்கள். 5 வேளை தவறாமல் இங்கே வாருங்கள். பக்கத்தில் இருந்தா இங்க வந்துருங்க, கூட கொஞ்சம் கல்வி கற்றுக்கொள்ளுங்க, 4 சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க, விளக்கத்தை பெறுங்க. நம்முடைய தவறுகள் நமக்கே தெரியாது, பல தப்புகள் நம்ம செய்துட்டு இருப்போம், அதெல்லாம் தனியா நிறைய பேச வேண்டியது இருக்குது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரை மன்னிப்பாக, நம்முடைய காரியங்களை லேசாக்குவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஆஃபியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. சரியான அகீதாவை படித்து சரியான கொள்கையிலேயே வாழக்கூடிய மக்களாக, நல்ல மரணத்தை அடையக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி